எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 8th தமிழ் 8th ஓல்டு புக்கில் பார்த்தோம்னா கடைசியலான 10வது இயல் தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன இருக்குது பார்த்தோன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், இலக்கியத்தில் நகைச்சுவை, குழந்தையிடமா திறமை, யாப்பு அணி. ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், டக்கு நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஸோ முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இதில் பார்த்தோன்னா நான் பார்க்க போகிறது வருகை பருவம். ஓகே, என்னன்னு பார்க்கலாம். உலக குளிரை எமது மதியில் ஒழுகும் அமுது கிரணமே, உருகும் அடியர் இதய நெகிழ உணவில் எழுதல் உதயமே, கலையும் நிறையும் அறிவு முதிர முதிரும் மதுர நரவமே, கழுவு துகளர் முழுகனிடிய கருணை பெருகு சலதியே, அழகில் புவனம் முடியும் வெளியில் அழியும் ஒளியின் நிலையமே, அறிவுள் அறிவை அறியும் அவரும் அரிய அரிய பிரமமே, மலையின் மகள்கண் மணியை அணைய மதலை வருக வருகவே, வளமை தளவு பருதிப்புரியின் மருவு குமரன் வருகவே. வருக வருக, அந்த வருகை பருவம் என்னது வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம் இல்லையா குழந்தைங்கள, வாங்க அது நடந்து வரும், நம்ம வா 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 அப்படின்னு சொல்லி அதான் வருகை பருவம். அவங்க தலை நிறையிட்டு வர்றதை நம்ம வரவேற்கிறத வருகை பருவம்னுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அதான் சொல்றாங்க. ஸோ முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இது எழுதுறது குமாரகுருவன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த பாடெல்லாம் படிக்கும்போது உண்மையிலே எப்படி உட்காந்து யோசிச்சு எழுதிருப்பாங்கன்னா எனக்கு சீரியஸாவே தெரியல. அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டட், மேக்ஸை விட காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் ஆகுது. ஓகே, நம்ம பொருள் பார்க்கலாம். உலகம் குளிரும்படி எமது அறிவில் ஒளி வீசும் உள்நிலவே, அடியார்களின் உள்ளம் நெகிழ அவர் அறிவில் தோன்றும் கதிரவனே, நூல்களால் நிறைந்த அறிவுணர்வும் முற்றுமாறு விளைந்துள்ள இனிய தேனே, குற்றமற்ற ஞானியர் விரும்பும் கருணை கடலே, அளவில்லா உலகங்கள் அனைத்தும் முடிக்கின்ற வெளியிடத்து தோன்றும் ஒளியின் இருப்பிடமே, அறிவின் உள்ளுணர்வை அறியவல்ல ஞானிகளும் அறிவதற்கு அரிதான முழுமுதற் பொருளே, மலைமகளின் கன்னிமணியொத்த முத்துக்குமார பெருமனே, வளங்கள் பொருந்திய வைத்தீஸ்வர கோவிலின் எழுந்தருளுள்ள குமரவல்லலே வருக வருகவே. ஓகே, நம்ம சொற்பொருள் பார்க்கலாம். மதினா அறிவு, அமுதகிரணம்னா குளிர்ச்சியான ஒளி, உதயம்னா கதிரவன், மதுரம்னா இனிமை, நரவம்னா தேன். கொஸ்டின். கழுவிய துகளர்னா குற்றமற்றவர், சலதினா கடல். அடுத்து அழகு இல்லா அளவில்லாத, புவனம்னா உலகம், மத்தலைனா குழந்தை. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். பருதிபுரினா கதிரவன் வழிவிட்ட வைத்தீஸ்வரன் கோயில், ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. பருதிபுரினா என்னன்னா கதிரவன் வழிபட்ட இடம் வைத்தீஸ்வர கோயில். ஓகே, ஆசிரியர் குறிப்பு ரொம்ப முக்கியம் பார்க்கலாம். பெயர் வந்து குமாரகுருபரர். பெற்றோர் பார்த்தோம்னா சண்முக சிகாமணி கவிராய சிவகாமி சுந்தர அம்மையார். குமரகுருபரர் சண்முக சிகாமணி கவிராய சிவகாம சுந்தரி அம்மை. ஊர் திருவைகுண்டம். இயற்றிய நூல் பார்த்தோம்னா கந்தர் கலிவெண்பா, மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். ஸோ 2 பிள்ளை தமிழ் இருக்கா இல்லையா, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். ஸோ கந்தர் கலிவெண்பா, மதுரை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம் இதெல்லாம் எழுதியிருக்காரு. இவர் என்னெல்லாம் கத்துக்கிட்டாருன்னு பார்த்தோம்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி இதுல புலமை மிக்கவர். ஓகேங்களா? திருப்பனந்தாளில் காசியிலும் தம் பெயரில் மடம் நிறுவனம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எங்க ஒரு மடம் நிறுவிக்காரு? திருப்பனந்தாளில் இருக்க காசியில. ஓகேங்களா? ஸோ காசியில இறந்தும் போயிட்டாரு. 17ஆம் நூற்றாண்டு இவரோட டைம்லைன். ஓகே ஓகே, இன்னும் குறிப்பு பார்க்கலாம். பிள்ளைத்தமிழ் நமக்கு நல்லாவே தெரியும். 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணுதான் என்னது இந்த பிள்ளைத்தமிழ். இறைவனையோ நல்லாரையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடப்பெறும் பிள்ளைத்தமிழ் தான் இது. ஓகேங்களா? ஸோ அவங்க குழந்தையில இருந்து கடைசியா அந்த 10 பருவங்களை வச்சு பாடுறதான் வந்து பார்த்தோம்னா என்னது பார்த்தோம்னா பிள்ளைத்தமிழ். ஓகேங்களா? ஸோ 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடலால் பாட்டுடை தலைவனின் செயற்கரிய செயல்களை எடுத்து என்பது பிள்ளைத்தமிழ் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 பருவத்துல ஒவ்வொன்றிலையும் 10 பாடல்னு மொத்தமா 100 பாடல். ஓகேங்களா? இது ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பின்பால் பிள்ளைத்தமிழ் என 2 வகைப்படும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ 10 பருவத்துல காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி ஆகிய 7 பருவங்களும் பொதுவா இருக்கும் 2 பேத்துக்கும். ஸோ இதுல சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படின்றது பார்த்தோம்னா ஆண்பாலுக்கும், அம்மானை கலங்குன நீராடல், ஊசல் இது பார்த்தோம்னா பெண்பாலுக்கும் போயிடும். ரொம்ப முக்கியமானது. புள்ளிருக்கு வேலூரில், அதாவது வைத்தீஸ்வரன் கோவில் எழுந்தருளில் இருக்கும் முருகப்பெருமானின் பெயர் தான் வந்து முத்துக்குமாரசாமி. அவர் மீது பாடப்பட்டமையால் இது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். ஃபர்ஸ்ட் புள்ளிருக்கு வேலூரில், அதாவது புள்ளிருக்கு வேலூரில் அப்படின்னா என்ன பார்த்தோம்னா வைத்தீஸ்வரன் கோயில். இங்க எழுதியிருக்கல, இங்க இருக்கிற முருகப்பெருமானோட பேர் தான் முத்துக்குமாரசாமி. அடுத்து இது பார்க்கலாம். நம்ம பார்த்தது வந்து வருகை பருவம் பார்த்தோம். சரி, எத்தனாவது பருவம் பார்த்தோம்னா 6வது பருவம். குழந்தையோட 13ஆம் திங்கள்ல நிகழ்வது வருகை பருவம். 13ஆம் திங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். தலநடையிட்டு வரும் குழந்தையின் சிறப்புகளை எடுத்து கூறி அருகில் வருக வருக என வாய்க்குளிர மனம் குளிர அழைக்கும் பாடல்களை கொண்டதாய் இப்பருவம் அமைந்தது. சொன்னா இல்லைங்களா? ஸோ தலநிலையிட்டு அது நடக்க முடியாமல் நடந்து வரும். அதை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி வா வா கிட்டவான்னு சொல்லி கூப்பிடுறது, வரவேற்கிறது தான் என்னது வருகை பருவம். ஸோ இது பார்த்தோம்னா
13ஆம் திங்கள்ல இது நடக்கும். 13வது மாசத்துல வந்து நடக்கும் அப்படின்றாங்க. ஓகே. அமுதம். ஓகே. அமுதம்னா குளிர்ச்சி. கிரணம்னா நிலவு. நெகிழ. நெகிழனா மகிழன்னு வரும். நெகிழ மகிழ. ஓகே. உதயம். கதிரவன். சோ அமுதம். அமுதம் அப்படின்னா அமுதம்னா குளிர்ச்சி, கிரணம்னா நிலவு, நெகிழனா மகிழ, உதயம் கதிரவன், மதுரம் இனிமை, சலதி கடல், புவனம்னா பூமி, மதலைனா குழந்தை, பருதினா வைத்தீஸ்வரன். பிரித்தெழுதுக. அமுத கிரணம். அமுதம் கூட்டல் கிரணம். பிள்ளைத்தமிழ். பிள்ளை கூட்டல் தமிழ். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றவர் குமரகுருபரர். இறைவனையோ நல்லாரையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடப்படும் சிற்றிலக்கிய வகை பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழில் பருவங்களின் எண்ணிக்கை 10. பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். என்னென்னு பார்த்தோம்னா ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ். பாடப்பகுதியில் இடம்பெற்ற பாடல் எதுன்னு பார்த்தோம்னா வருகை பருவத்தில் அமைந்துள்ளது. அது 13ஆம் திங்கள்ல நடைபெறும். உரைநடை பார்க்கலாம். இலக்கியத்தில் நகைச்சுவை. இலக்கிய சுவைகளில் மிகவும் நுட்பமானது நகைச்சுவை. இச்சுவையை உணர்ந்து போற்றுவதற்கு தனி ஆற்றல் வேண்டும். நகைச்சுவையை போற்றுவதற்கு தேவைப்படும் ஆற்றல் அதை கவிதைகளில் வடிப்பதிலே உள்ளது. தொல்காப்பியம் எள்ளல், இளமை, அறியாமை, மடைமை ஆகிய 4 காரணங்களால் நகைச்சுவை தோன்றும் என்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். தொல்காப்பியம் எதுல பார்த்தோம்னா நகைச்சுவை தோன்றும் சொல்லுதுன்னு பார்த்தோம்னா எள்ளல், ஒருத்தங்க வந்து இது பண்றோம் இல்லையா, அது இளமையா இருக்கும்போது, அறியாமை ஒண்ணுமே தெரியாம இருக்குவாங்களே அவங்க, மடைமை முட்டாள் மாதிரி வச்சுக்கலாம். அந்த 4 காரணங்களால நகைச்சுவை தோன்றும் அப்படின்றாங்க. அதுதான் நகர்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார் பட்ட இருள் அப்படின்னு சொல்லி குறள் சொல்லியிருக்காங்க. அதாவது நகைச்சுவை இல்லாதவர்கள் பார்த்தோம்னா அந்த உணர்வு இல்லாதவர்களுக்கு பகலும் இருளாக தோன்றும் சொல்லிட்டு குறள் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே. நகைச்சுவையின் தேவை. மனித இனம் மட்டுமே நகைச்சுவை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. உடலில் குருதி ஓட்டம் கூடுவதற்கும் மூளையில் புத்துணர்ச்சி ஏற்படுவதற்கும் நல்ல நகைச்சுவை துணை புரிகிறது. நாம் நாள்தோறும் காணும் காட்சிகளும் கேட்கும் செய்திகளும் நிகழும் நிகழ்ச்சிகளும் நம்மை அறியாமலே நகைக்க வைக்கிறது. நகைச்சுவை நிகழ்ச்சிகள் நெடுநேரம் தங்காமல் தோன்றி மறையும் தன்மை வாய்ந்தவை. ஆனால் இவை இலக்கியத்தில் இடம்பெறும் போது நமக்கு மாறாத மகிழ்ச்சியை வழங்குகின்றன. கூத்துக்களில் கோமாளிகளும் அரசவைகளில் விகடக்கவிகளும் நகைச்சுவைக்காகவே படைக்கப்பட்டனர். ஓகேங்களா. விகடக்கவி எங்க இருப்பாங்க? அரசவையில. நகைச்சுவை உணர்வு ஒன்றுதான் மனிதர்களை முழுமையானவர்களாக மாற்றும் ஆற்றல் கொண்டது. நகைக்க தெரியாதவர்கள் அரை மனிதர்களாக கருதப்படுவார்கள். பிறர் மனம் புண்படாத வகையில் நகைச்சுவை அமைதல் வேண்டும். உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் எழுச்சிக்கும் நகைப்பு ஒரு அறிகுறி என மேனாட்டு அறிஞர்கள் கூறுவது சிந்தனைக்குரியது. ஓகே. இலக்கியத்துல நகைச்சுவை எப்படிலாம் கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கம்பரின் நகைச்சுவை உணர்வினை அவர் தம் பாடல்களை நோக்குவோம். அஞ்சலை அறக்க பார்விட்டந்தர மடைந்தா நற்றே வெஞ்சினவாளி மீளான் வாழும் போய் வீழ்ந்தது அற்றே அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இதுல என்ன சொல்றாருன்னா, சீதையை தேடி தன் முன் வந்து நின்ற அனுமனை பார்த்த ராவணன் வாலி நலமா என்று வினவுகின்றான். வானர தலைவன் வாளினால் பிணைக்கப்பட்டு அரக்கர்கோன் ராவணன் அடைந்த இழிவை அனுமன் நன்கறிவான். ஆகவே அவன் அஞ்ச வேண்டாம், அரக்கர் தலைவா, வாலியும் இறந்தான், அவனது வாளும் இறந்து விட்டது. ஆனால் சூரிய குல தோன்றலாகிய வாலியின் அழிவுக்கு காரணமானது ராமனின் ஒரு கணையே என்பதை மட்டும் மறந்து விடாதே என மறுமொழி கூறுகின்றான். ஓகேங்களா. அவர் வந்து எள்ளி நகையாடுறாரு, கிண்டல் பண்ணி நகையாடுறாரு. ஓகேங்களா. அதான் அஞ்சலை அறக்க பார்விட்டந்தர மடைந்தான் அச்சே வெஞ்சினவாளி மீளான் வாளும் போய் வீழ்ந்ததச்சே. அடுத்து, ராவனுக்கு வாளினை பற்றி கவலை இல்லை, அவன் வாளை பற்றி தான் கவலை. வாலியை பற்றி கவலை இல்லையா, அவரோட வாளை பற்றி தான் கவலை. வாலி வானுலகம் போயிருக்கலாம், ஆனால் அவன் வாள் மண்ணுலகில் வைக்கப்பட்டிருந்தால் என்ன செய்வது? அது வந்து நலிவுறுத்துமோ? வாலி மீளாது போயினும் அவன் வாள் மீண்டு விட்டால் என்ன செய்வது என்ற அச்சம் ராவனுக்கு இருக்கலாம் அல்லவா? அந்த அச்சத்தையும் தீர்த்து வைக்கிறான் அனுமன்.
வாளும் போய் வீழ்ந்ததன்றே வாள் இறந்து போய்விட்டது என்று ராவணனுக்கு துணிவூட்டுவது போல இகழ்ச்சி மேலிட ராவணனின் நகைப்பிற்கு உரியவனாக்குகிறான். ஓகேங்களா. சோ சிற்றிலக்கியத்தில் ஒன்றான கலிங்கத்து பரணியில சயங்கொண்டார் நகைச்சுவை உணர்வு தோன்ற பல பாடல்களை பாடியுள்ளார். காண முடியாத பேய்களை உருவாக்கி உயிருள்ள உண்மை பிரிவுகளைப் போல நம் கண்முனை நடமாட விட்டு நகைச்சுவைக்குரிய செயல்களை அவற்றிடையே காட்டியுள்ளார். அதாவது காளி தேவியை சூழ்ந்திருந்த பேய்களின் தோற்றத்தை பற்றி கூறும்போது கண்ணங்கரேல் என்று நெடிய வாயும் பனைகளை ஒத்த காலும் கைகளுடைய பேய்கள் இருந்தாமா. அப்பேய்களின் வாய்கள் பெரிய குகை போல காட்சியளித்தன. பேய்கள் உட்கார்ந்திருந்தால் அவற்றின் முழங்கால்கள் முகங்களுக்கு மேலே 3 முழம் உயர்ந்திருப்பது போல காணப்பட்டன. அவற்றின் மூக்களில் முடமயிர்கள் பெரும்பாம்புகள் போல தொங்கிக் கொண்டிருந்தன. செவிகளிலே ஆந்தைகள் உள்ளொதுங்கி இருக்க வௌவால்கள் அங்குமிங்கும் பறந்தன. அவற்றின் தலைகள் வானத்தை தாக்கி தகர்ப்பது போலவும் உதடுகள் மார்பு வரை தாழ்ந்தும் காணப்பட்டன என்று பேய்களின் தோற்றம் குறித்து நகைச்சுவை ததும்ப சயங்கொண்டார் கூறுகின்றார். அடுத்து கவி காலமேகம் இருபொருள் தருமாறு சொற்களில் பாட்டில் அமைத்து பாடுவதில் வல்லவர். இது கொஸ்டின் பாயிண்ட். யார் இருபொருள் தருமாறு இது பண்றது பாத்தீங்கன்னா கவி காலமேகம். காலமேக புலவன் பார்த்தோம் இல்லையா அது. சோ நாங்கள் கவிராசர்கள் என்று செருக்குடன் கூறிய புலவர்களின் செருக்கை அடக்கும்படி கவி என்பதற்கு குரங்கு என்று பொருள் தோன்றுமாறு வாளெங்கே நீண்டி எழுந்த வல்லுகிறேங்கே 4 காலெங்கே ஊன் வடிந்த கண்ணெங்கே சால புவிராயர் போற்றும் புலவர் கால் நீங்கள் கவிராயர் என்றிருந்த கால் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க. சோ இது கொடுத்து யார் பண்ணாங்கன்னு கேட்கலாம். காலமேக புலவர். ஓகேங்களா. கவி காலமேகம் அப்படின்னு சொல்லிட்டு கவிராசர்கள். ஓகே, என்னன்னு பார்க்கலாம். அரசர்கள் புகழ்ந்து போற்றும் புலவர்களாகிய நீங்கள் குரங்கரசர்களாக இருந்தால் உங்களுக்கு இருக்க வேண்டிய நீண்ட வாளும் கூர்மையான நகங்களும் ஊன் வடிந்த கண்களும் உங்களிடம் இல்லையே. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி கவிராயர்கள் என்று கூறிக்கொள்ள முடியும் என கேட்டு அவர்களை எள்ளி நகையாடினார். காலமேகம் ஒருமுறை ஆய்ச்சியாரிடம் பருவதற்காக மோர் வாங்கினார். அவர் கண்ணுக்கு மோராக தெரியவில்லை, வெறும் நீராக தெரிந்தது. உடனே ஒரு பாடலும் அவர் மனதில் தோன்றியது. கார் என்று பேர் படைத்தாய் என்று தொடங்கும் பாடலை அமைத்து அப்பாடலில் நீ வானவெளியில் மேகமாக திரியும் போது கார் என்றும் மழையாக பூமியில் பெய்யும் போது நீர் என்றும் ஆய்ச்சியர் கையில் வந்தவுடன் மோர் என்றும் முப்பேரும் பெற்றாய் என கூறி நகைக்க வைக்கிறார். ஓகே. அழகிய சொக்கநாதர் என்பவரும் நகைச்சுவையாக பாடுவதில் வல்லவர். ஒரு பாடலில் ஒருவன் மிருதங்கம் வாசிப்பதை நகைப்புடன் கூறுகிறார். மிருதங்கத்திலிருந்து எழும் ஓசை இனிமையாக இல்லாமல் எரு தட்டும் ஓசை போல இருந்ததாம். அதை கேட்ட பெண்கள் எருவாங்க குடையை எடுத்துக்கொண்டு ஓசை வந்த திசையை நோக்கி ஓடினார்களாம். ஒரு வீட்டில் பெண் ஒருத்தி பாடிக்கொண்டிருந்தாள். ஆனால் உண்மையில் அவள் பாடவில்லை, கத்திக் கொண்டிருந்தாள். அவள் பாட்டை கேட்டு காணாமல் போன தன் கழுதை திரும்ப வந்தது என எண்ணி கண்டேன் கண்டேன் என்று அதன் உரிமையாளர் ஓடி வந்தாராம் என மற்றொரு பாடலில் நகைச்சுவை தோன்ற பாடியுள்ளார். இக்கால கவிஞர்கள் தாங்கள் கையாளுகின்ற கற்பனைகளில் ஓமைகளிலும் நகைச்சுவையை அழகுற அமைத்து காட்டுகிறார்கள். சோ கவிஞர் பாரதிதாசன் மயிலின் கழுத்து நீண்டி இருப்பதை நகைச்சுவையாக விளக்கிறார். சோ இது என்னன்னு பாத்துக்கோங்க. இந்த லைன் கொடுத்து கூட யார் எழுதுனான்னு கேட்கலாம். அயலான் வீட்டு அறையில் நடப்பதை எட்டி பார்க்க திரும்பதற்கே இயற்கை அன்னை இப்பெண்களுக்கெல்லாம் குட்டை கழுத்தை கொடுத்தான். உனக்கோ கரையொன்றில்லாமல் கலாபமயிலே நிமிர்ந்து நிற்க நீர் கழுத்து அளித்தான். ஓகேங்களா. சோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப கேட்டதே, இது கேள்விப்பட்டதே இல்லை, இது கொடுத்ததே இல்லை. ஸோ அது இல்லாமல் இது பழைய புக் வர இருந்தாலும் சும்மா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ எழுதுனது கவிஞர் பாரதிதாசன். ஓகே, என்னன்னு பார்த்தோம்னா பெண்களின் கழுத்து நீண்டிருந்தால் அண்டை வீட்டு அறையிலே நடப்பதை ஆர்வத்தோடு பார்ப்பார்களாம், மயில் அப்படி பார்க்காதாம் என்று கூறுகிறார் கவிஞர். ஓகே, மற்றொரு பாடலில் ஆலமரத்திலிருந்து தொங்கிய ஒரு பாம்பை விழுது என நினைத்து பற்றியது மந்தி. பாம்பென உணர்ந்ததும் விளக்கை தொட்ட குழந்தையைப் போல வெடுக்கென குதித்தது. மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயாக தோன்றது போல பின்னர் விழுதுகள் எல்லாம் அக்குரங்குக்கு பாம்பாக தெரிந்தன. அதனால் தலைக்கால் புரியாமல் தாவி சென்ற குரங்கு மர உச்சைக்கு சென்று திரும்பி பார்த்தது. தனது வாளை கண்டதும் பதறி அதுவும் பாம்போ என நினைத்து திடுக்கிட்டதாம். இவ்வாறு நகைச்சுவை உணர்வு தோன்ற பாடியுள்ளார் பாரதிதாசனார். நாஞ்சில் நாட்டு கவிஞர் தேசிக விநாயகனாரி. சோ இது நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நாஞ்சில் நாட்டு கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா தேசிக விநாயகனார் கவிஞர். தேசிக விநாயகர் பார்த்தோம்னா நாஞ்சில் நாட்டு கவிஞர். சோ இவர் எழுதுனது பார்த்தோம்னா மருமக்கள் மான்மியம், ஒரு நகைச்சுவை கலைஞம் அப்படின்றாங்க. இதுல பார்த்தோம்னா மருமகனாக வருகின்றவன் பள்ளியில் பயில்கின்ற முறை
பயில்கின்ற முறை நகைப்பூட்டுகிறது. படிக்க சென்றவன் எதையெல்லாம் பணயம் வைக்கிறான் பாருங்கள். ஆமை வடைக்காய் அரைஞான் பயரம், போலிக்காக புத்தகம் பணயம், சீடைக்காக ஸ்லேட்டு பணயம், முறுக்குக்காக மோதிரம் பணயம், காப்பிக்காக கடுக்கன் பணயம், கூத்துக்காக குடையும் பணயம். இப்படி பணயம் வைத்தால் படித்து எங்கே முன்னேற்றம் அடைய போகிறான் என நடைமுறை சமுதாயத்தை எழுதுகின்றார். ஓகே, இது எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா கவிஞர் தேசிக விநாயகனார். எதில் இருக்குன்னா மருமக்கள் வழி மான்மியம். ஓகே, நாட்டுப்புற பாடல்களில் நகைச்சுவை உணர்வு மிகுந்திருப்பதை காணலாம். முள்ளு முனையிலே 3 குளம் வெட்டினேன் என தொடங்கும் நாட்டுப்புற பாடல் நகைச்சுவை உணர்வு மிக்கது. தற்கால புது கவிதைகளும் நகைச்சுவை அமைய கவிஞர்கள் பாடியுள்ளார்கள். இவ்வாறாக பழங்காலம் முதல் தற்காலம் வரை இலக்கியத்தில் நகைச்சுவை அமைந்து மக்களை மகிழ்வித்து வருகின்றன. சிரிக்க தெரிந்தவரை வாழ தெரிந்தவர் என்பதை உணர்ந்து சிரித்து வாழ்வும் சிந்தை மகிழ்வோம். ஓகே, நைஸ். ஓகே, பிரித்தெழுதுக. நகைச்சுவை, நகை கூட்டல் சுவை. புத்துணர்ச்சி, புதுமை, புதுமை கூட்டல் உணர்ச்சி. அடுத்து மண்ணுலகு, மண் கூட்டல் உலகம். சிற்றிலக்கியம், சிறுமை கூட்டல் இலக்கியம். உள்ளொதுங்கி, உள் கூட்டல் ஒதுங்கி. அடுத்து அங்கும் கூட்டல் இங்கும், அங்கும் இங்கும், அங்கும் அங்கும் இங்கும். இயற்கை கூட்டல் அன்னை, இயற்கை அன்னை, இயற்கை எண்ணெய். யாவரும் வால் கூட்டல் எங்கே, வால் எங்கே, வால் எங்கே. குரங்கு கூட்டல் அரசர், குரங்கரசர். பூக்கு பதிலாக கா வரும், குரங்கரசர். ஓகே, இலக்கிய சுவைகளில் மிக நுட்பமானது எது? நகைச்சுவை. நகைச்சுவை உணர்வு இல்லாதவருக்கு பகலும் என்னமா இருக்குன்னா இரவு போல் தோன்றும். கம்பர் இயற்று நூல் கம்பராமாயணம். ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸோ இது வந்து ஒரு துணைப்பாடம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த பானைக்குள்ளார யானை போகணும்னு சொல்லிட்டு அழுவாருன்னு, அதுதான் நினைக்கிறேன். அதுதான் யானை போ. ஓகேங்களா, அதுதான் அதுதான். ஸோ ஐ திங்க் இந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, ஓகே, அவ்வளோதான். அது ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் அடுத்தது பார்த்தோம்னா இலக்கணம் பார்க்கலாம். இலக்கணம் பார்த்தோம்னா யாப்பு அணி. ஃபர்ஸ்ட் நம்ம யாப்பு இலக்கணம் பற்றி பார்க்கலாம். ஓகே, தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் சொல்லிட்டு 5 வகைப்படும். ஸோ இதில் பார்த்தோம்னா யாப்பு இலக்கணம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, யாப்புன்றதுல கட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ரொம்ப முக்கியம். ஸோ கட்டுதல் அர்த்தம். யாக்கை அப்படின்னா யாத்தல், யாத்தல்னா யாப்பு, யாக்கை யாத்தல். ஸோ எலும்பு, தசை, நரம்பு முதலியவற்றால் உடல் கட்டுப்பட்டு இருப்பதை போல செய்யுளுக்குரிய உறுப்புகளை கொண்டு பாடலை உருவாக்குறது தான் யாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல என்னென்ன உறுப்புகள் இருக்கு பார்த்தோன்னா 6 உறுப்பு இருக்கு. என்னது 6? என்னென்னதுன்னா எழுத்து, ஒரே ஒரு எழுத்து ஏன்னு வச்சுக்கலாம். அசை, எழுத்துக்கள் ஒரு 2 எழுத்து சேர்ந்துச்சுன்னா அது அசை. அசைகள் நிறைய சேர்ந்துச்சுன்னா சீர். அதுக்கப்புறம் தலை, அப்புறம் ஒவ்வொரு அடி, அடுத்து தொடை. இந்த மாதிரி 6 யாப்பின் உறுப்புகள். ஓகேங்களா, எது எழுத்து, அசை, சீர், தலையடி, தொடை. ஓகேங்களா, ஓகே. ஓரெழுத்து தனித்தோ இணைந்தோ ஒலிப்பது அசை. ஓகேங்களா, எழுத்துனா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அசைனா என்னது? ஒரு எழுத்து தனித்தோ இணைந்தோ ஒலிப்பது என்னது? அசை. அது வந்து நேரிசை, நிறையிசைன்னு 2 வகைப்படும். ஸோ அசை எத்தனை வகைப்படும்? நேரிசை, நிறையிசை என 2 வகைப்படும். ஃபர்ஸ்ட் ஓகே, அசைகள் பல சேர்ந்து அமைவதுதான் சீர். ஓகேங்களா, அதாவது சீர்கள் வந்து ஒன்றுடன் ஒன்று பொருந்த அமைவது பார்த்தீங்கன்னா தலை. ஃபர்ஸ்ட் எழுத்து, ஓர் எழுத்து தனித்தோ இல்லை இணைந்தோ ஒலிப்பது ஃபர்ஸ்ட் அசை. அந்த அசைகள் பல சேர்ந்துச்சுன்னா சீர். சீர் ஒன்றுடன் ஒன்று பொருந்துச்சுன்னா தலை. 2 அல்லது பல சீர்கள் சேர்ந்து அமைவது அடி. உடனே தலையினோடனே அடுத்து வந்து தலைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துன்னு எடுத்துக்கூடாது. சீர்கள் ஒன்றுடன் ஒன்று பொருந்து அமைவது தலை. 2 அல்லது பல சீர்கள் சேர்ந்து அமைவது அடி. அப்படிதானே? ஒரு சீரு, ஒரு இது வந்துச்சுன்னா 2வது அடி. இது வந்து சீரு. இப்படி இந்த ஒரு லைன் இருக்குன்னா இது வந்து ஃபுல்லா சீரு. இந்த ஒரு சீரு இப்போ 2வது லைன் இப்படி வந்துச்சுன்னா இது அடி. ஓகேங்களா, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்து அடிகள் 2 முதலியனவாக தொடங்கி அடுக்கி பாடுவது பா எனப்படும். ஸோ அந்த மாதிரி அடிகள் வந்து 2லேருந்து நிறைய நம்ம அடுக்கி பாடுறது பா அப்படின்னா பாட்டுன்னு அது. இவ்வண்ணம் செய்யுள் இலக்கணத்தை கூறுவது தான் பார்த்தோன்னா யாப்பு இலக்கணம். செய்யுள் அப்படின்னா பாட்டு என்றாலும் ஒன்று தானே கேட்குறாங்க. இது வந்து கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? செய்யுளுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்கலாம். பாட்டு, அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி கவிதை அப்படின்னா தூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? செய்யுள், பாட்டு, கவிதை, தூக்கு. ஓகே, பா நம்ம பார்த்தோம் இல்லையா. பா எத்தனை வகைப்படும்னு கேட்குறாங்க. வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா ஆகியன பாவின் வகைகள். எது? வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா 4 வகை பாக்கள்.
ஓகே, வெண்பா வெண்பா பார்க்கலாம். 1330 திருக்குறளும் வெண்பா தான். ஆனா 2 அடிகள் மட்டும் வரதுனால அது குறள் வெண்பா அப்படின்னு கேட்பாங்க, சொல்லுவாங்க. ஸோ 2 அடி வர்றது குறள் வெண்பா, திருக்குறள்னாவே குறள் வெண்பா. அடுத்து இது பார்த்தோம்னா நேரிசை வெண்பா. நேரிசை வெண்பாக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆசிரிப்பாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கேட்குறாங்க. இது நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து கலிப்பா. ஓகே, இதெல்லாம் அந்த அளவுக்குலாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் அது எத்தனை வகைன்னு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இது வேற மாதிரி கேட்பாங்க. அதாவது கலைனா எத்தனை வகைப்படும், அது ஒன்று எப்படிலாம் பிரிப்பாங்க அப்படின்லாம் நிறைய வரும். ஸோ அது வேற இதில் பார்க்கலாம். இது ஜஸ்ட் வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அணி. அணினா அர்த்தம் என்ன? அழகு. புலவர்கள் பொருளழகும் சொல்லழகும் தோன்று கவிதைகள் ஏற்ற கற்பொரை மனம் குளிர செய்வாங்க, அதுதான் அணி இலக்கணம். ஓகே, இது பார்க்கலாம். தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் என்பன அணி இலக்கணம் குறித்த தமிழ் நூல்கள் ரொம்ப முக்கியம். ஸோ அணி இலக்கணம் குறித்த தமிழ் நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம். ஓகே, ஊமை அணி சொல்றாங்க. ஊருணி நீ நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஸோ ஊர் நடுவே உள்ள நீர் நிறைந்த குளம் நிரம்பினார் போன்றதே உலக உயிர்கள் எல்லாம் விரும்பி உதவி செய்யும் பேரறிவு உடையானிடம் சேர்ந்த செல்வம். ஸோ இதுல ஊருணி ஊருணி நீர் நிறைதல் அப்படின்றது உவமை. இதுல உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்றது உவமேயம். அச்சு அப்படின்றது உவம உருவு அப்படின்றாங்க இதுல. ஸோ இது வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்த குறள் கொடுத்துட்டு இது என்ன அணின்னு கேட்பாங்க, ஓமை அணி. அடுத்து எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு என்ன பார்க்கலாம். புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். ஸோ ஒரு உடல் தூய்மை நீரினால் குளித்தால் புலப்படும். அந்த மாதிரி உண்மையை பேசுறதுனால உள்ளத்துல இருக்க தூய்மை புலப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு வச்சு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு வச்சு அதை நாங்கள் ஒப்பிட்டு சொல்றாங்க. ஸோ அது பார்த்தோம்னா அதனால இது எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்றாங்க. ஸோ ஓமையம் இரண்டும் தனித்தனியாக எடுத்துக்காட்டி இடையில் ஓம உருவு மறைவு வருது. ஸோ அதை எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஸோ இந்த குறள் கொடுத்து கேட்பாங்க என்னன்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு ஓமை அணி. உருவக அணி அப்படின்னா பார்த்தோம்னா இன்சொல் விளைநிலனா ஈதலை வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோர் பைங்கோல் சிறு காலைச்சி. ஸோ இதில் பார்த்தோம்னா இன்சொல்ன்றது விளைநிலம், ஈதல்னா விதை, வன்சொல்ன்றது கலை, வாய்மைன்றதுக்கு உரம், அன்புன்றது நீர், அறம்ன்றது கதிர் அப்படின்னு சொல்லி உருவகம் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்சொல் அப்படின்றது பார்த்தோம்னா விளைநிலத்தில் போடுறோம் இல்லையா, அந்த நிலம் இருக்கு இல்லையா, நிலத்தை வந்து இன்சொல்லுக்கும். அதில் பார்த்தோம்னா ஈதல்ன்றதான் கொடுத்தல், அது பார்த்தோம்னா விதை மாதிரியும். அதுக்கடுத்து வன்சொல், அதாவது தேவையில்லாம நான் பேசுகிற சொல் பார்த்தோம்னா கலை புடுங்குல தேவையில்லாம அது. வாய்மை அப்படின்றது அதில் அந்த விளைநிலத்தில் வாய்மை அப்படின்ற உரம் போட்டு அன்பு அப்படிங்கிற நீரூற்றி அறம்ன்ற கதிரி வந்து பாயும் போது நல்லபடியாக விளைச்சல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னா உருவக அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா ஓமானம் வேறு உவமேயம் வேறு என்று தோன்றாதாக வகையில் ஓமானத்தின் இயல்புகளை ஓமேயத்தின் மேல் ஏற்றி கூறுவது உருவக அணி. ஸோ சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதாவது ஓமானத்தின் இயல்புகளை ஓமேயத்தின் மேல் ஏற்றி கூறுவது தான் பார்த்தோம்னா உருவக அணி. ஸோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளாக பார்க்கணும்னா மதிமுகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மதிமுகம் இதில் பார்த்தோம்னா எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா மதி போன்ற முகம், நிலவு போன்ற முகம் சொல்லலாம். இது அப்படி திருப்பி போடுங்க, முகமதி, முகமாகிய மதி, இப்படி திருப்பி சொல்லணும். ஓகேங்களா? ஸோ முகமாகிய மதி அது வந்துச்சுன்னா உருவகம், அவ்வளோதான். ஓகே, யாப்பு அப்படின்னா என்னது? கட்டுதல். அசை எத்தனை வகைப்படும்? 2, நேரசை நிறையசை. செய்யுள் இயற்றும் இலக்கணத்துக்கு டேஸ் என்பர். செய்யுள் இயற்றும் இலக்கணம் யாப்பிலக்கணம். ஓமானத்திற்கு தம்மையே ஓமேயத்தின் மீது ஏற்றி கூறுவது என்னதுன்னா உருவக அணி. அசைகள் பல சேர்ந்து அமைவது என்னது? தலை. ஓம உருவு வெளிப்பட வருவது ஓமை அணி. மதிமுகம் உருவகமாக மாற்றினா முகமதி. அவ்வளவுதான். ஓகே, நிறுத்தற்குறி. நிறுத்தற்குறி பார்த்து பண்ணுங்க. இது என்ன எப்போ போல அரபு சொற்கள். இது பார்க்கலாம். பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த மாவீரன் நெப்போலியன் ஒரு முறை இராணுவ கல்லூரி ஒன்றில் படித்துக் கொண்டிருந்தார். அங்கு வயதான பெண்மணி ஒருத்தி பழம் விற்று கொண்டிருந்தார். அவரிடம் நெப்போலியன் எப்போதும் பழம் வாங்குவார்.
பணம் இல்லை என்றால் கடனுக்கு வாங்கி அதை 2-3 நாட்களில் திருப்பி செலுத்தி விடுவார். ஒருமுறை அவர் கடனுக்கு வாங்கிய நேரம் இராணுவ கல்லூரியை விட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கடனை திருப்பி செலுத்தாமலேயே அவர் சென்று விட்டார். இராணுவத்தில் உயர்ந்த பதவியில் சேர்ந்தார். மீண்டும் அதே ஊருக்கு திரும்பி வந்தார். அப்போது தான் கடன் சொல்லிவிட்டு சென்று விட்ட அந்த வயதான பெண்மணியை காணச் சென்றார். அப்பெண்மணி வழக்கம் போல் அதே இடத்தில் பழம் விற்று கொண்டிருந்தார். அங்கு சென்ற நெப்போலியன் அவரிடம் பழம் வாங்கினார். வாங்கியதற்கு அதிகமாகவே பணத்தை கொடுத்தார். பணத்தை வாங்கிய அந்த பெண் திகைத்தார். என்ன பாட்டி, என்னை அடையாளம் தெரியவில்லையா? நான் தான் உங்களிடம் வழக்கமாக பழம் வாங்கிய நெப்போலியன். அன்று உங்களிடம் வாங்கிய பழத்திற்கு பணம் கொடுக்கவில்லை அல்லவா? இப்போது சேர்த்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். ஸோ நெப்போலியன் நன்றியுணர்வு பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஓகே. என்னது? ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். அதாவது 8th தமிழ் புக்கில் ஓல்டு புக்கும் முடிச்சிட்டோம், நியூ புக்கும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்லேருந்து நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். இதெல்லாம் நான் எது முக்கியம் சொன்னால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப நான் வளவலா கொள்ளவலான்னு போவேனா? ஓகேங்களா? ஓகே, ஐ திங்க் நெக்ஸ்ட்டு 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.